أشهد أن لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது கடமையாக்கிய மக்ரிபுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய இல்லத்தில் அமர்ந்து அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக நாளை மறுமையில் சுவனத்தை அடைய வேண்டும், இந்த அமர்வு அதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த அமர்வில் பேசக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்வில் அழகுபடுத்தி அந்த விஷயங்கள் இந்த சமூகத்தில் ஏராளமான நன்மையான விதைகளை விதைக்க வேண்டும். இதன் மூலமாக இஸ்லாம் மக்கள் மத்தியில் பரவ வேண்டும். இதன் மூலமாக சதக்கத்துல் ஜாரியா எனும் நன்மையை பெற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில் இந்த அவையில் எவ்வாறு ஒன்று சேர்ந்தோமோ, அதுபோல நாளை மறுமையில் உயர்ந்த சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீகீன்களோடும் ஷுஹதாக்களோடும் சாலிஹான நல்ல மனிதர்களோடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னத்தீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக மனிதர்களில் ஒரு புனிதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்வு செய்கிறான். அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களை பற்றி நாம் தெரிந்தால்தான் நாளை மறுமையிலும் சரி, நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கபரு வாழ்க்கையிலும் சரி,
நாம் வெற்றியடைய முடியும். இவரை பற்றி நாம் தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தோமேயானால் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தருமா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது. நபியை பற்றி தெரியாமல் பெயர்தாங்கி முஸ்லிம்களாக வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து இங்கே எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பேணுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னாலே அழகிய குணங்களை கொண்டவர்களாக மக்கள் மத்தியில் வாழ்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியிலே நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தவர்கள். அமானிதங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உறவை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த ஊரிலே நல்ல மனிதர் என்றால் சொல்லுவார்கள் முஹம்மது, சொல்லுவார்கள் முஹம்மது. சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு புகழுக்குரிய ஒரு இடத்தில் இருந்த அந்த புனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய 40வது வயதில் நபியாக தேர்வு செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபியை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தலைவராக தந்திருக்கிறான். இந்த தலைவரை நாம் பின்பற்றினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் உண்மையிலேயே என்னை நேசிக்கிறீங்கன்னா படைத்த ரப்புல் ஆலமீன் அழகான வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறான். ஆரோக்கியமான செல்வங்களையும் உடல் உறுப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்திருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீனை எல்லா மனிதர்களும் நேசிப்பார்கள். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் உண்மையிலே என்னை நேசிக்கிறீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த நபியை நீங்கள் பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பதிலே அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவதில் ரஹீமாக இருக்கிறான், நிகரற்ற அன்புடையனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாளிலே நாம் வெற்றியை சுவைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த தூதரை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக அழகிய ரோல் மாடலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூதரை நமக்கு தந்திருக்கிறான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அழகிய ரோல் மாடல். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த மார்க்கம் சூப்பரான மார்க்கம், பெஸ்ட். இந்த உலகத்தில் பெஸ்டான மார்க்கம் அப்படின்னா இஸ்லாம் தான். பெஸ்டான தூதர் அப்படின்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்துலேயும் பெஸ்ட். நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும்னா, நாளை மறுமையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சுவைக்கணும்னா இந்த 2 விஷயத்தில் அல்லாஹ்வை பின்பற்றுவதிலும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால் நாளை மறுமையிலே உயர்ந்த சுவனமான அல்லாஹ் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் தர காத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஆரம்ப ஸ்டேஜ் நபியாக தேர்வு செய்யப்பட்ட அந்த தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, அறியாமையிலிருந்து மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால், ஷிர்க்கிலிருந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களிலிருந்து மக்களை வென்றெடுக்க வேண்டும், மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதே பிரதான நோக்கமாக, பிரதான செய்தியாக அல்லாஹ் வைத்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்ல மெல்ல தன்னோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தாவா எனும் பணியை, அழைப்பு பணியை அழகான முறையில் செய்து கொண்டு பொதுவான அழைப்புக்காக எல்லாரையும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னால்
உங்களை ஒரு கூட்டம் தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அந்த மக்கள் எல்லாம் ஒருமித்த குரலில் சொன்னார்கள், ஆம், நாங்கள் நம்புவோம். நீங்கள் உண்மையாளர், நீங்கள் நேர்மையாளர், நீங்கள் ஒருபோதும் பொய் சொன்னதே இல்லை, நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம் என்று சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், நீங்கள் சொல்லுங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி, அந்த மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், அந்த மக்களை நீங்கள் நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், சொன்னா பிரச்சனை வரும், சொன்னா மக்கள் எதிர்ப்பார்கள், சொன்னால் மக்கள் திட்டுவார்கள். ஹக்கை மறைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராக இல்லை. ஹக்கா சொல்லணும். மக்களை நரகத்தில் இருந்து சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கணும், நரகத்திலிருந்து எப்படியாவது காப்பாற்றணும். அதுக்கு எனக்கு என்ன நடந்தாலும் சரி, எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் இந்த ஹக்கை, இந்த உண்மையை ஒருபோதும் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகான முறையில் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு இதில் அழகிய முன்மாதிரி. நமக்கு இருக்கக்கூடிய இந்த உண்மையான மார்க்கத்தை நம்மோடு பழகக்கூடியவர்களுக்கு அழகிய முறையில் சொல்லியே ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்கவே இல்லை. தன்னுடைய 23 ஆண்டு காலமாக இந்த தாவா எனும் அழைப்பு பணியை, நரகத்திலிருந்து சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த பணியை ஒருபோதும் தொய்வில்லாமல் அழகான முறையில் அவங்க கொண்டு போனாங்க. அவங்களுக்கு எவ்வளவோ இழப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, இந்த பணியில் அவர்கள் தொய்வு காட்டவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தாங்க. அவங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் எந்த அளவுக்குனா, மக்கால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா பணிகளுக்கும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பிரச்சாரத்துடைய வீரியத்தை கண்ட காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் அபூ தாலிப் வந்து சொல்றாங்க, உங்க மகனை கொஞ்சம் அமைதியாக போக சொல்லுங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்க. அப்போ அபூ தாலிப் தன்னுடைய அருமை அண்ணனுடைய மகன் முஹம்மதை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள்லாம் இப்படி சொல்றாங்களேப்பா, இதை விடக்கூடாதா? இந்த பிரச்சாரத்தை விட்டால் ஒரு சுமூகமான சூழல் இந்த மக்கால நிலவுமே, நீங்க விட்டுறக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்களிலிருந்து கண்ணீர் மல்க அவர்கள் சொல்கிறார்கள், அருமை சிறிய தந்தையே, நீங்கள் எனது வலது கரத்தில் சூரியனை கொடுத்தாலும், எனது இடது கரத்தில் சந்திரனை கொடுத்தாலும் நான் ஒருபோதும் இந்த அழைப்பு பணியிலிருந்து பின்வாங்கவே மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு செல்வத்தை கொடுங்க, எவ்வளவு ஆட்சியை கொடுங்க, இந்த நேரான பாதையை, மக்களுக்கு நரகத்திலிருந்து சொர்க்கத்தை நோக்கி அழைக்கக்கூடிய இந்த பாதையின் அழைப்பு பணியை நான் ஒருபோதும் விட மாட்டேன். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பு பணியில் தொய்வு என்பதே இல்லை, பின்வாங்கக்கூடிய சூழலே இல்லை. நோ பேக். சுப்ஹானல்லாஹ். இந்த உறுதியை பார்த்த அபூ தாலிப் சொல்றாங்க, மகனே, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, நீ என்ன செய்யணுமோ செய்யுங்க, எப்பொழுதுமே உங்களுக்கு உறுதுணையாக நான் இருப்பேன், உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அழைப்பு பணியின் உறுதியை கண்ட அவருடைய சிறிய தந்தை தனக்கு இறுதி காலம் வரை பக்கபலமாக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். இறுதி காலம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பு பணிக்காக வாய்ப்புகள் எப்பொழுதெல்லாம் கிடைக்குமோ அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்காக எவ்வளவு தூரம் சென்றாலும் சரி, அதற்காக எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி, இந்த அழைப்பு பணி, நரகத்திலிருந்து சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்தின் அழைப்பை அவர்கள் ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் காத்திருந்து அதை சரியான முறையில் கையாண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பக்கபலமாக இருந்த அபூ தாலிபுடைய இறுதி நேரம், சிறிய தந்தை அபூ தாலிபுடைய இறுதி நேரம், ரசூலுல்லாஹ் பொதுவாகவே இரக்க குணம் கொண்டவங்க. மக்கள் எவ்வளவு துன்பம் தந்தாலும் அவங்க எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்ற ஆசை, அவங்க எப்படியாவது இந்த உலகத்திலும் மறுமையில வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்ற ஆசை கூடவே இருந்து பக்கபலமாக இருந்த அபூ தாலிபுக்காக அவர்கள் போராடுகிறார்கள். கடைசி நேரம்
நீங்கள் லா இலாஹ இல்லல்லா மட்டும் சொல்லிடுங்க. அபூ தாலிப்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வெறும் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிடுங்க, நான் உங்களுக்காக அல்லாட்ட பேசுகிறேன், அல்லாட்ட சிபாரிசு செய்வேன் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி நாடி இருக்கணும் அவங்களுக்கு தான் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பக்கபலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்காவுடைய முதல் கட்ட அந்த பிரச்சாரத்தில் ரொம்ப சப்போர்ட்னா அபூ தாலிப், அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய கேடயமாக இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அபூ தாலிபுக்கு கடைசி நேரம் வரையும் போராடுறாங்க. எப்படியாவது நேரான பாதையின் பக்கம் அழைச்சிட மாட்டோமா, இவங்க எப்படியாவது கலிமா சொல்லிட மாட்டார்களா, ஏக்கத்தோட ஆதங்கத்தோட. சுப்ஹானல்லாஹ். என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நாடவில்லை. சுப்ஹானல்லாஹ். அவருடைய இறப்புக்கு அப்புறம் பெரும் எதிர்ப்புகளை சந்திக்க நேரிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிட் பண்ணலை. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வேறு ஏதாவது ஒரு இடம் கிடைக்காதா, நமக்கு நல்ல சப்போர்ட்டான ஒரு இடம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு தாயிஃபுக்கு போகிறாங்க. தாயிஃபுக்கு போய் அழைப்பு படி செய்கிறாங்க. பெரும் இழப்பு, ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்ல அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆண்டு துக்க ஆண்டாக சொல்லப்படுகிறது வரலாற்றிலே. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இறப்பும் அபூ தாலிப் அவங்களுடைய இறப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவலையை தந்த ஒரு ஆண்டு என்று வரலாற்றில் எழுதப்படுகிறது. அவருடைய இருவருடைய இறப்பும் அடுத்தடுத்து நடக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஏதாவது ஆதரவு தரக்கூடிய இடம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தாயிஃபை நோக்கி போகிறாங்க. தாயிஃபை நோக்கி போய் அங்கே உள்ள மக்களுக்கு சொல்கிறாங்க. தாயிஃபில் நடந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். மிகப்பெரிய கொடுமை. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு கொடுமையை சந்திச்சதே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, உஹது களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல்லாம் உடைக்கப்பட்டு முகங்கள்லாம் சிதைக்கப்பட்டு உடலெல்லாம் காயங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பும்போது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், உங்கள் வாழ்க்கையிலே இதுதான் மிக மோசமான நாள், இதுதான் மிக துன்பத்திற்குரிய நாள் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட நான் மோசமான ஒரு தருணத்தை செஞ்சுட்டேங்க, இதை விட மிக மோசமான ஒரு நாளை நான் சந்தித்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் மிக மோசமான நாள் சொல்கிறாங்க. அதுதான் தாயிஃபுடைய நாள். நான் தாயிஃபுக்கு சென்றேன், அங்கே என்னுடைய அழைப்பு பணியை கேட்டு அந்த மக்கள் என்னை துன்புறுத்தினார்களே, அதுபோல ஒரு வேதனை நான் ஒருபோதும் அடைந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். தாயிஃபில் இவ்வளவு வேதனை அடைந்ததுக்கப்புறம் ஒரு தோட்டத்தில் வந்து அமர்றாங்க. மலக்குல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, உங்களிடத்துல மலைகளுடைய மலக்கு வருவாங்க, வந்து உங்களிடத்துல சலாம் சொல்லுவாங்க, உங்களிடத்துல சில கட்டளைகளை கேட்பார்கள், நீங்கள் ஊன் சொன்னால் அந்த கட்டளைகள் நிறைவேற்றப்படும். அதே போல் மலக்குல் ஜிபால்கள் வந்து சலாம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஊன் சொன்னீங்கன்னா இந்த 2 மலைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஊரை நம்ம என்ன செஞ்சிடும், அழித்து விடுவோம்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொலைநோக்கு பார்வை நமக்கெல்லாம் பாடுங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாம் வளரணும், மக்களை வென்றெடுக்கணும், மக்கள் சொர்க்கத்தின் பக்கம் செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து மக்களை பாதுகாக்கணும். தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டாங்க. சொன்னாங்க, இந்த மக்களுக்கு வேணுமென்றால் ஹிதாயத்து கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் ஹிதாயத்து கிடைக்கும் என்று சொன்னார்களே. சுப்ஹானல்லாஹ். இன்று தாயிஃப் போய் பாருங்க, ஷிர்க் இல்லாத ஒரு ஊர், ஷிர்க் இல்லாத தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஊராக சுப்ஹானல்லாஹ் தாயிஃப் திகழ்கிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட விதை, ரசூலுல்லாஹ் செய்த பிரார்த்தனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று மக்களை மன்னித்த ஒரு தருணம். சுப்ஹானல்லாஹ். பொறுமை, எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் பொறுமையின் சிகரமாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய இலக்கு எல்லாமே மக்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும், மக்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும், அறியாமையிலிருந்து நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும், ஷிர்க்கிலிருந்து தௌஹீதின் பக்கம் அழைக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய இலக்காக இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சரியாக பயன்படுத்துவாங்க. ஒரு யூத சிறுவன் மரண தருவாயில் இருக்கான். அந்த சிறுவனை நலம் விசாரிக்கிறதுக்காக போய் ஆறுதல் சொல்கிறதுக்காக போனாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஆறுதல் வார்த்தைகளோட சொல்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க,
லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்குறாங்க. அத்தே அபுல் காசிம், நீங்கள் அபுல் காசிமுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ், எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ, எங்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்ல முடியுமோ, எங்கெல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ, சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தினார்கள். அதற்காக எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டார்கள், பொறுமையாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுமை நமக்கு பாடமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இலக்கு நமக்கு பாடமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொலைநோக்கு பார்வை நமக்கு பாடமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழர் வரார். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க. இதுக்கப்புறம் நான் யார்கிட்டையுமே அந்த உபதேசத்தை பற்றி கேட்கக்கூடாது, யார்கிட்டையும் போய் நான் நிற்கக்கூடாது, அந்த மாதிரி எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட அந்த நபித்தோழர் கேட்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள், சும்மஸ்தகிம், அதில் உறுதியாக இரு. ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அதில் நிலைத்திரு அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோதான் சொன்னாங்க. ரெண்டு விஷயம், ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணும், அதில் உறுதியாக இருக்கணும். நாளை மறுமையில் வெற்றி அடைஞ்சிடலாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸை சுப்ஹானல்லாஹ் குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون. யார் அல்லாஹ் தான் என்னுடைய ரப் என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. இன்றைய சூழலில், இன்றைய சமூகத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த கவலையும் பயம்தான். இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய, பல குடும்பங்கள் சிதைந்து போவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கவலையும் பயமும் அல்லாஹ்வை நம்பி இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் போக்கிடுவேன்னு சொல்கிறோம். அல்லாஹ் மேலே கொண்ட அந்த நம்பிக்கையில் உறுதியாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ரெண்டுத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான். சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்ததெல்லாம் நம்மள படிச்சிருக்கோம் வரலாற்றில். பல இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணிச்சலாக செயல்பட்டிருக்காங்க. ஒரு போருக்காக போயிட்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்தில் அந்த வழியாக வந்த ஒரு மனிதர் என்ன செய்கிறார், கழுத்தில் ரசூலுல்லாஹ் உறங்கிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வால் அங்கே தொங்கப்பட்டுருக்கு, அதை எடுத்து கழுத்தில் வச்சு கேட்குறான், என்கிட்ட உங்களை காப்பாற்றுறது யார், என்கிட்ட உங்களை காப்பாற்றுறது யார்? ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் கத்தி ரசூலுல்லாஹ் எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் தனியாக அந்த மனிதரை சந்திக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறல, பயப்படலை, தெளிவாக சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லவே அவன் கையில் இருந்த அந்த வாள் நடுங்கி கீழே விழுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து அவருடைய கழுத்தில் வச்சு கேட்குறாங்க, என்கிட்ட உன்னை காப்பாற்றுறது யார்? அந்த மனிதன், நான் உங்களை நல்ல மனிதராக பார்க்கிறேன், உங்களை பற்றி நான் நல்ல எண்ணம் கொள்கிறேன். அந்த மனிதரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுறாங்க. அந்த மனிதர் தன்னுடைய சமூகத்திற்கு சென்று, உலகத்திலே தலை சிறந்த ஒரு மனிதரை நான் பார்த்தேன், அவர் கொண்ட கொள்கையை நான் அறிந்தேன், அது போன்ற ஒரு கொள்கை இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி அந்த மக்களை எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கக்கூடிய விதம், அவர்கள் எதிர்கொண்ட விதம், ஈமானுடைய உறுதி, இதெல்லாம் இஸ்லாமுடைய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. ஒரு கிராமவாசி பள்ளிவாசல் பக்கத்தில் சிறுநீர் கழிக்கிறார். பள்ளிவாசலுடைய அந்த அருகாமையில் சஹாபாக்கள்லாம் கொதித்து எழுந்து அவரை அடிப்பதற்காக போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் நிதானப்படுத்துகிறாங்க, பொறுமையாக இருங்க, அவருக்கு சிறுநீர் கழிக்க விடுங்க, நில்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க. அவர் நிதானமாக சிறுநீர் கழித்த உடனே சஹாபாக்களுக்கு கட்டளையிடுறாங்க, நீங்கள் கொண்டு போய் ஒரு வாளி தண்ணி அதில் நினைச்சிங்க ஊற்றி சுத்தப்படுத்துங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா? நன்மையை கொண்டு தீமையை தடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மார்க்கம்தான், கூட்டம்தான் சிறந்த கூட்டம். இந்த மார்க்கத்தில் பிரதான அழைப்பும் அதுதான். நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். அந்த தீமையை எப்படி தடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நீங்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுங்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்த அந்த தவறை எவ்வளவு அழகாக சுட்டிக்காட்டி பக்குவமாக எடுத்து சொன்னார்கள். நாம் நம்மோடு பழகக்கூடிய மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு தவறை கண்டா எப்படி டீல் பண்ணுறோம், நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய இடங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே ஒரு தீமையை நன்மையை கொண்டே தடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் பல எதிரிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் எதிரியாக வந்தவர்கள் எல்லாம் காலத்திலே இஸ்லாத்தை தழுவக்கூடிய சூழல். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகிய குணங்கள், அழகிய நடைமுறைகள், அழகிய பேச்சுக்கள், அழகிய எண்ணங்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாமே மக்களை வென்றெடுப்பதில் இருந்தது. மக்களை எப்படியாவது நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், மக்களை எப்படியாவது சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடணும், மக்கள் நேர்வழியின் பக்கம் வர வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடே எல்லா விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹேண்டில் பண்ணாங்க. குடும்பத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்காங்க. அன்றைக்கு பார்த்து வேறொரு மனைவிட்ட இருந்து ஒரு உணவு வருது. அந்த உணவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோவப்பட்டு நினைச்சாங்க, தட்டி விடுறாங்க. நான் இன்னைக்கு என்னுடைய நாள், இந்த நாளில் வேறொரு மனைவிடத்திலேருந்து உணவா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு என்ன செய்கிறாங்க, அந்த பாத்திரத்தை தட்டி விடவே அந்த பாத்திரம் கீழே விழுந்து பாத்திரத்தில் இருந்த உணவுகள்லாம் கீழே சிந்துது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்திலும் பொறுமை. ஆக்சுவலாக ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கோபம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அந்த பாத்திரத்தை அழகாக எடுக்கிறாங்க, அந்த உணவுகளை அள்ளி போடுறாங்க. சஹாபாக்கள் பார்க்குறாங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னது, உங்களுடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோஷப்பட்டு விட்டால். இவ்வளோதான் சொன்னாங்க. உங்களுடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோஷப்பட்டு விட்டால். இதே இன்னொரு தருணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத போது அவங்களுடைய மனைவி ஒருத்தவங்க வந்துட்டு போகிறாங்க. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. அவங்கள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, உங்கள் மனைவியில் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கல்ல, அந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறாங்க. வந்துட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க, எப்படி நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை கடலில் கலந்தாலும் கடல் முழுவதும் கெட்டுவிடும். நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை கடலில் போட்டோன்னீங்களே, கடல் முழுவதும் கெட்டுவிடும். இவ்வளோதான் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கக்கூடிய அந்த தருணமும் அழகான தருணம். எந்த இடத்துல எப்படி நடக்கணும், எப்படி நடந்தால் அவங்களுக்கு அந்த செய்தி கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். தொலைநோக்கு பார்வையில் யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல், யாரையும் புண்படுத்தாமல், சுப்ஹானல்லாஹ், அழகான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அந்த செய்திகளையும், அந்த செயல் தவறாக இருந்தால் அதை சுட்டி காட்டுவதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக செயல்பட்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய உறுதியில் சஹாபாக்களை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு வரலாற்று நிகழ்வுகளை உங்களுக்கு முன்னால் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானை பலப்படுத்துவதற்காக சுமார் 13 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவருடைய பிரச்சாரம் ஈமான் சார்ந்த பிரச்சாரமாகவே இருந்தது. அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றிய அச்சம், அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, அல்லாஹ் 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 என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்றால் உயிரை கூட தியாகம் செய்யும் அளவிற்கு அவர்களை பக்குவப்படுத்தி இருந்தார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இறுதி நேரம். சுப்ஹானல்லாஹ். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அநியாயமாக சிறைப்பிடிக்கிறாங்க. சிறைப்பிடித்து அவர்களுக்கு தூக்கு மேடை எனும் தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த நாளிலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சரவ கத்தியை கேட்குறாங்க. தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத முடிகளை களைவதற்காக அவர்கள் அந்த கத்தியை கேட்கவே கத்தி கொடுக்கப்படுது. அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்துகிற அந்த ஹுபைபோட பக்கத்தில் வந்து இருக்கவே அந்த வீட்டில் இருக்கவங்களாம் பயந்துடுறாங்க. ஹுபைபே, இந்த குழந்தை எதுவும் செஞ்சிடாதீங்க. அப்போ ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் கூட குழந்தைகளை, பெண்களை, மரங்களை, வழிபடக்கூடிய தலங்களை சேதப்படுத்தக்கூடாது,
கொலை செய்யக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது என்று சொல்லியிருக்க நாங்கள் எப்படி இந்த பச்சிலம் குழந்தையை கொல்லுவோம் என்று கேட்கார். சுப்ஹானல்லாஹ். அவர் தன்னுடைய உடலை தூய்மைப்படுத்திக்கிட்டார். அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், அல்லாஹ்வை சந்திக்கும் போது தூய்மையான முறையில் என்னுடைய உடலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலை முழுவதுமாக சுத்தம் செய்து அவர் 2 ரக்காத் தொழுவதற்காக அனுமதி கேட்கிறார். அந்த 2 ரக்காத் தொழுவதற்கான அனுமதியும் வழங்கப்படுகிறது. அந்த தொழுகையை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்கிறார். அவர் சொல்கிற தொழுகை முடிச்சுட்டு, பொதுவாகவே நான் தொழுகையில் ஈடுபட்டால் நிறுத்தி நிதானமாக அமைதியாக நீண்ட நேரம் தொழக்கூடியவனாக இருப்பேன். இன்றைய தினம் எங்கே ஹுபைப் உயிருக்கு பயந்து தொழுகையை நீட்டி விட்டாரோ என்று நீங்கள் சொல்லாமல் இருந்தால் நான் இந்த தொழுகையை நீட்டியிருப்பேன். நீங்கள் அப்படி எண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த தொழுகையை நான் சுருக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கு மேடையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த தருணத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த இடத்துல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறதாக நீங்கள் இமேஜின் பண்ணால் போதும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பதாக நீங்கள் கற்பனை செய்தால் போதும், உங்களை நாங்கள் விட்டு விடுவோம். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தங்கத்தால் புரியப்பட வேண்டிய வார்த்தைகள். சொன்னார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலில் முள் குத்துவதை கூட எங்களால் தாங்க முடியாது. இந்த இடத்தில் அவர்கள் நிற்பதை நாங்கள் கற்பனை செய்வோமா? ஒருபோதும் முடியாது. என்னுடைய உயிரே போனாலும் சரி, ஒருபோதும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னுடைய உள்ளத்தில் வராது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த டீச்சிங் சொல்லி கொடுத்த விதம், ஈமானிய பலத்தை ஊட்டிய விதம், ஈமான் தான் முக்கியம், ஈமான் தான் நாளை மறுமையில் வெற்றியை பெற்றுத்தரும், ஈமானில் உறுதியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரும், எல்லாம் அழகான முறையில் சொல்லி அந்த சஹாபாக்களும் அதை போன்றே வாழ்ந்து அதற்காகவே தங்களை அர்ப்பணித்தார்களே. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே தவறு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பல இடங்களில் நமக்கு ரோல் மாடலாக இருக்கும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் தன்னுடைய மனைவியோட கூட்டு பள்ளிவாசல்லேருந்து அந்த வழியாக போகிறாங்க. அவங்க மனைவியில் ஒருத்தவங்க கூட இருக்காங்க. அப்போது பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 சகோதரர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, இது என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. கூப்பிட்டு இது என்னுடைய மனைவி. அப்போ அந்த 2 பேரும் கேட்குறோம், யார சொல்ல உங்களை போய் நாங்கள் தப்பாக நினைப்போமா? நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்க. உங்களில் ஷைத்தான், உங்கள் ரத்த நாளங்களில் யார் ஓடிட்டுருக்கா? ஷைத்தான் ஓடிட்டுருக்கா. உங்களில் கெட்ட எண்ணங்களை உண்டுபடுத்தி சமூகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன். அதனால்தான் தெளிவுபடுத்தேன். இன்று பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் தவறான எண்ணங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தவறான எண்ணங்களின் மூலமாக சமூகத்தில் ஏராளமான குழப்பங்கள், ஏராளமான ஃபித்னாக்கள். அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை பலப்படுத்துவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய 3 படிப்பினைகள். கோபத்திலும் பொறுமை. எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை பொறுமையாக கையாண்ட விதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் சரி, பொறுமைதான் அதற்கு பதிலாக இருந்ததே தவிர அவர்கள் அதற்காக மக்களை வெறுக்கவும் இல்லை, மக்களை பழிவாங்கவும் இல்லை. எந்த அளவுக்கு என்றால், மக்கா வெற்றியின் போது எல்லா குறைஷிகளும் எல்லா மக்கத்து காஃபிர்களும் பயந்து போய் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல கூட இன்றைய தினம் அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு ரோல் மாடல் எங்களுக்கு, நீங்கள் எங்களுடைய மிகப்பெரிய நற்குணத்தின் சிறந்த முன்மாதிரி. சுப்ஹானல்லாஹ். இன்றைய தினம் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு, எல்லாருக்கும். அந்த கூட்டத்தில் யார் இருக்கா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஈரல் கொலையை மென்று தின்ற அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் இருக்கு. மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹம்ஸா ரலியல்லாஹு பாசமலர் ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. அல்லாஹ்வின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட அந்த நபி தோழரை உஹது களத்தில் அவங்களுடைய ஈரலை மென்று துப்புன
அந்த அபு சுஃபியானுடைய கூட்டம், அபு சுஃபியானுடைய குடும்பத்தினரும் அந்த இதில் இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு இரக்க குணம், எந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடிய தருணம், எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டிருக்காங்கன்னா, அவங்களுடைய இலக்கு எல்லாமே மக்கள் சொர்க்கத்துக்கு போகணும், மக்கள் வெற்றி அடையணும், மக்களை வென்றெடுக்கணும், மக்கள் இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதுல தீவிரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டார்கள். கோபத்திலும் பொறுமை, அறியாமையில் சகிப்புத்தன்மை, மக்கள் செய்யக்கூடிய தீங்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கள் எவ்வளவு துன்பம் தந்தாலும் அதற்காக மன்னிச்சிடும். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்குனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவோ துன்பங்களை தந்த அவருடைய எதிரியாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செஞ்சிருக்காங்களே தவிர பழி வாங்கினதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்காக மட்டும்தான் பழி வாங்கியிருக்காங்க. வேற எதுக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி வாங்கினதே இல்லை. இஸ்லாம், ஈமான், அல்லாஹ் என்று வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு எதிராக நிற்பார்கள். தன்னுடைய சுய பிரச்சனைக்காக, தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பழி வாங்கினதில்லை. சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஏராளமான பாடங்கள் நமக்கு இருந்தாலும் நாம் இந்த பாடங்களை உள்வாங்கி மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, நிறைய மெசேஜ்களை உள்வாங்கணும். செயல் அப்படின்ற அந்த வீரமிக்க ஒரு காரியம் இருக்குல்ல, நம்ம மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுதல், தொழுகையாக இருக்கட்டும், இபாதத்துகளாக இருக்கட்டும், விக்ருகளாக இருக்கட்டும், காலையிலிருந்து இரவு வரை ஓதக்கூடிய துவாக்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மாஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும். ஆனால் மனிதனோடு பழகக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழகான முறையில் வென்றெடுத்திருக்காங்க. இந்த இடம்தான் இந்த சமூகத்தில் பலகீனமாக இருக்கு. மக்கள்கிட்ட பழகக்கூடிய அந்த விதங்கள் இருக்குல்ல, மக்களை பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள், மக்களை பார்த்து எண்ணக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெர்ஃபெக்டாக இருந்தால இஸ்லாம் வேகமாக வளர்ந்தது. இஸ்லாம் நல்ல எண்ணங்கள் மீது கட்டளை அந்த கட்டடம் கட்டப்பட்டிருந்தது. பிற்காலத்தில் நல்ல எண்ணங்கள் குறைய முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே எந்த அளவுக்குன்னா முஸ்லீமுக்கு எதிரி யாருன்னா முஸ்லீம் சொல்கிற அளவுக்கு இஸ்லாமியுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருச்சு. உங்களுடைய எதிரி யாருன்னு கேட்டால் பக்கத்து வீட்டாரை சொல்லுவாங்க, அல்லது ஒரு முஸ்லீம் பேரை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செயல்பாடுகள் மோசமாக இன்று காணப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், இது மாற்றப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுக்கு கூட நண்பனாக திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, யாரையும் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்காதீங்க, யாரையும் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்காதீங்க, யாரையும் ரொம்ப வெறுக்கவும் செய்யாதீங்க, நடுநிலையாக போங்க. இந்த மார்க்கம் நடுநிலையான மார்க்கம். யாரையும் க்ளோஸாக வச்சுக்க கூடாது. ஏன்னா ஒரு கால் அவன் நாளை எதிரியாக மாறலாம். யாரையும் ரொம்ப வெறுக்கவும் கூடாது, ஒரு நாள் அவன் நமக்கு நண்பனாக மாறலாம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அழகான முறையில் நடந்துக்கோங்க. நண்பனாக நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்பாடுகளோட மக்களை அணுகுங்க. எப்படிப்பட்ட நபி அப்படின்னா, ஒரு மனிதர் நாளை மறுமை நாளில் தன்னுடைய இபாதத்தை வச்சு மட்டும் எங்கே போயிட முடியாது, சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்படுது. அந்த பெண்மணி மாஷா அல்லாஹ் நல்ல நோன்பு வைக்கிறாங்க, நல்ல தொழுகிறாங்க, நல்ல இபாதத்துகள் செய்கிறாங்க, எல்லாம் பர்ஃபெக்ட், எல்லாம் கூடுதலாக சரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்காங்க. பக்கத்து வீட்டோட பழகக்கூடிய அந்த இதாக இருக்குல்ல, அதில் மட்டும் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவள் நரகத்திற்குரியவள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. எப்படி தொழுகையில் கரெக்டாக இருக்கும், தஹஜ்ஜுது, நஃபீலு, சுன்னத்து, நோம்புலையும் சரி, ஜக்காத்துலேயும் சரி, மாஷாஅல்லாஹ் ஹஜ்ஜு செய்கிறதுலையும் சரி, எல்லாம் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். பட் மக்களோடு பழகக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, அதில் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு சொல்லவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹிய ஃபின்னார், அவள் நரகத்திற்குரியவள். இன்னொரு பெண்மணியை பற்றி சொல்லப்படுது. கடமையான தொழுகையில் தொழுவாங்க, கடமையான நோன்பை வைப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்வாங்க, அவங்களால யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, அண்டை வீட்டாரோட நல்ல முறையில் நடந்துக்குவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய ஃபில் ஜன்னா, அவள் சொர்க்கத்திற்குரியவள், கண்ணியத்திற்குரியவள். நம்ம மாஷா அல்லாஹ் தௌஹீதில் இருக்கும்,
ஏகத்துவத்தில் இருக்கும், தொழுகை காரியங்களில் கரெக்டாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா, மக்கள் மத்தியில் பழகும்போது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்குது அப்படின்றதில் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் அல்லாஹ் அழகாக்கி தருவான். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை வென்றெடுத்தார்களோ அந்த வழியை நாமும் பின்பற்றி மக்களை வென்றெடுக்கக்கூடிய அந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தும். என்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கும். ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ. யார் ஒரு ஆத்மாவை வாழ வைப்பாரோ உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தது போல என்னுடைய சொல் அந்த மனிதனை ஊக்கப்படுத்துவதாக இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சு அந்த மனிதனுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னுடைய சொல் ஒருபோதும் அவனை இழிவுபடுத்துவதாகவும் அவனை மட்டம் தட்டுவதாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடித்திருந்தால் அந்த வார்த்தையின் மூலமாக சுவனத்தை அடைவீர்கள். நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்றுத் தருமையானால் அந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் நரகத்தை அடைவீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம்.